பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நோய்கள் தீர்த்தார், என் நோய்கள் தீர்த்தார், சாபமான சிலுவையில் என் நோய்கள் தீர்த்தார், என் நோய்கள் தீர்த்தார், சாபமான சிலுவையில், சாபமான சிலுவையில். ஹalleluya, 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 ஆனந்தமே. ஹalleluya, 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 ஆரோக்கியமே. ஹalleluya, ஆரோக்கியமே. நான் சுகமானேன், நான் சுகமானேன், புண்ணியரின் காயங்களால். நான் சுகமானேன், நான் சுகமானேன், புண்ணியரின் காயங்களால், புண்ணியரின் காயங்களால். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17வது வசனம். எரேமியா 30:17. நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்படுவேன். உன்னுடைய எல்லா பலவீனங்கள் சுகவீனங்களை நான் குணமாக்கி உனக்கு நான் ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன். உன்னுடைய எல்லா காயங்களையும் நான் ஆற்றுவேன் என்று இன்றைக்கு ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறேன். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொருடைய காயங்களையும் நீர் ஆற்றி அவர்களை பரிபூர்ணமாய் குணமாக்கப் போகிறபடியினால் உமக்கு நன்றி. நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வசனத்துக்கு பயந்து கீழ்ப்படுகிற பிள்ளைகள், ஞானத்தை கண்டுபிடிக்கிற பிள்ளைகள், அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வசனத்தின் மூலமாய் ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நாம் நடந்து கொள்ளும் பொழுது அவருடைய வார்த்தை ஜீவனாயிருக்கிறது. அந்த வார்த்தை நம்முடைய உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறது, சுகத்தை கொண்டு வருகிறது. ஆகவே அந்த ஞானத்தை, வேத வசனத்தின் மூலமாய் கிடைக்கக்கூடிய அந்த ஞானத்தை கண்டுபிடிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்களுக்கு தான் அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் ஜீவனுமாயிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6வது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவராகிய தேவன் நம்முடைய காயங்களை ஆற்றுகிற தேவன், நமக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணுகிற தேவன், நம்மை குணமாக்கி பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு நம்மை பரிபூர்ணமாய் ஆண்டவர் குணமாக்கி நம்மை ஆண்டவர் பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 147ஆம் சங்கீதம் 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் என்று இங்கே தாவீது எழுதுகிறார். அநேகருடைய வாழ்க்கையில இருதயம் நொறுங்கி போயிருக்கிறார்கள். அந்த காயத்தை யாராலும் குணமாக்க முடியாது. ஒருவேளை பல வியாதிகள், பலவீனங்கள் வரும் பொழுது அந்த காயத்தை மருத்துவர்கள் ஆற்றிவிடலாம். ஆனால் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்க எந்த மருந்தாலும் முடியாது, மருத்துவராலும் முடியாது. அதை கர்த்தர் குணமாக்குவார். அவர்தான் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிற தேவன்.
அந்த காயங்களை எல்லாம் கட்டி ஆற்றி தேற்றி அவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிற தேவன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல இங்கே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் ஓமையாக சொல்லுகிறார். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு அவன் போய்க் கொண்டிருக்கும் பொழுது அவன் கள்ளர் கையில் அகப்பட்டு குற்றுயிராக்கப்பட்டு விட்டு போய்விட்டார்கள். அந்த வழியாக ஒரு ஆசாரியன் வருகிறான், அவன் விலகி போய்விடுகிறான். ஒரு லேவியன் வருகிறான், அவனும் விலகி போய்விடுகிறான். ஆனால் அந்த சமாரியன் அந்த வழியாய் வந்த பொழுது அவன் தன்னுடைய வாகனத்தை விட்டு கீழே இறங்கி எண்ணெயும் திராட்சரசத்தையும் எடுத்து அவனுடைய காயங்களிலே வார்த்து அந்த காயங்களை கட்டி அவனை தன்னுடைய சுய வாகனத்திலேயே ஏற்றி கொண்டு சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆசாரியன் விலகி போய்விட்டான், லேவியன் விலகி போய்விட்டான். ஆனால் சமாரியன் இறங்கி அவனுக்கு காயங்களை கட்டி தன்னுடைய சுய வாகனத்திலே ஏற்றி கொண்டு போய் அவனை பராமரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில பல சோதனைகளிலே குற்றுயிராய் கிடக்கும் பொழுது, பல பாவங்களிலே விழுந்து குற்றுயிராய் கிடக்கும் பொழுது நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குள்ளே இறங்கி வந்தார். அவர் ஒரு நல்ல சமாரியனாய் நம்முடைய காயங்களை கட்டி நம்மை குணமாக்குகிற தேவனாய் இறங்கி வந்தார். இன்றைக்கும் அந்த ஆண்டவராய் இயேசு நமக்கு நல்ல சமாரியனாய் இருந்து நம்முடைய காயங்களை கட்டுகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம், நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீ கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையை கொடுத்தேன். இன்றைக்கு இருதயம் நொறுங்குண்டு யாரும் என்னை காயம் கட்ட முடியாது என்று சொல்லி, எனக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லி வேதனையிலே தவித்து கொண்டிருக்கிற, வேதனையிலே தங்களை வருத்தி கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த காலை வேளையில அந்த காயங்களை ஆற்றுவதற்கு என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரம்தான் முடியும். இன்றைக்கு இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கி அவருடைய காயங்களை கட்டி அவர்களை பரிபூர்ணமாய் விடுவித்து ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்ய போகிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.